அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் உறுதியாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் மாற்றமில்லை. 9இல் ராகுவும் 3இல் கேதுவும் பலம் வருகின்றன. சனியும் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார். சனியின் அமைப்பிலும் இந்த மாதத்தில் மாற்றமில்லை. அடுத்த மாதத்தில் அபரிவிதமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். ஆனால் இந்த மாதத்தில் மிக அற்புதமான மாறுதலாக லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் பல வருடங்களுக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமாக அமைவதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு. என்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிவர்த்தி இந்த பிப்ரவரி மாதத்தில் அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பின்னர் மீண்டும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியும் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகள் தாமதங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று 9இல் சஞ்சரிக்கிறார். இறுதியில் வக்ரகதியில் திரும்பினாலும் சுக்கிரன் வலம் வரக்கூடிய இடம் 9ஆம் இடம். இந்த மாதம் முழுவதுமே நிறைவான நன்மையை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பம் என்பது மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக ரிஷபராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். எனவே சுக்கிரனினுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது. அதே போன்று வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 7, 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. பெரும்பாலும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிலான தடைகள் இல்லாத நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பு மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக நுழைய போகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் சற்று கவனம் உடல்நலத்தில் அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கடகராசிக்காரர்கள் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மனதில் திருப்தி அதிகரிக்கும், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. இல்லத்தில் சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள், தேவையற்ற விரய செலவுகள், நிதி சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. உடல் அசதி குறைவதற்கான யோகமும் உண்டு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உஷ்ணகிரகமான சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் பெரிய அளவுல உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பிற்பகுதியில உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கட்டுப்பாடு மிக முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை.
இந்த தருணத்தில் எதிர்பாராத வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான நல்ல யோகத்தை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது சனி அஷ்டம காலகட்டத்தில் இறுதி தருவாயில் நிலை கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்க்க போகிறார். அவருடன் சூரியனும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத அலைச்சல் மிக சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் குரு, அஷ்டமத்தை விட்டு சனி விலக போகிறார். எனவே நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து மிக முக்கியமான முடிவுகளை பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாளுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முழுமையாக தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த உத்தியோக ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக அமைய போகிறது. அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விலகக்கூடிய இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் 9 உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக ஆகோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக திரைத்துறை, கலைத்துறையில் இருப்பவர்கள் கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் செவ்வாய், சுக்கிரன், குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் போட்டி மனப்பான்மை விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க. பரிபூரணமான ஆதரவையும் எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சூழல் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணம் அனைத்தும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்திலும் குரு வக்ர நிவர்த்தி பெற்று லாபத்திலும் அமர்ந்திருப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு மனதில் அமைதி மிக வலுவாக கிடைக்குங்க. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த தருணத்துல உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். பல வருட நலக வாழ்க்கை முடிந்து உறுதியாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல தடைகள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு உறுதியாக விலகும். நல்ல முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும்.